ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திரட்டுப்பால் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு சுடு தண்ணியை மாவு கூட சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அதுக்கு பிறகு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவுலையும் திரட்டி எடுத்து வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லத்து கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து வெள்ளை கரைசலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிச்சதும் நம்ம திரட்டி வச்சுருந்தது அதில் சேர்த்து வேக விடணும். நல்லா வெந்து வந்த பிறகு இது கூட நம்ம தேங்காய் பால் புளிஞ்சிருப்போம். அதில் 2வதாக எடுத்த பாலை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைக்கரைசலையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல எடுத்த தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான திரட்டுப்பால் ரெடி ஆகிடும். பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.